அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பழனி முருகனுக்கு பிடித்த குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் இருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமான கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகம் கொண்டாடப்படுது. முருகனின் பாதங்களை சரணடைந்தால் தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனை வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வழிபாட வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகன் வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. தற்போது காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகன் கோவில்கள், முருகனின் மந்திரங்களை தேடி தேடி படிப்பவர்கள், நேரில் சென்று வழிபடுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருது. தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் வழிபடும் முறையும் இருக்குது. இன்றைய பரபரப்பான காலத்தில் கடுமையான வேலைப்பளுவிற்கு இடையில் முருகனை வழிபட்டு அவரது அருளை பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக முருகனின் வழிபாட்டை துவங்கும் நாளன்று காலையில் எழுந்து சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரிலேயே மேலே நம்ம ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும். பிறகு பூஜை அறைக்கு வந்து முருகா என்று மனதார நினைத்து கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றியில் நிறைய வைத்து கொள்ள வேண்டும். முருகனின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைக்க வேண்டும். அப்படி விளக்கு ஏற்றும் பொழுது முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நம்ம மனதார சொல்ல வேண்டும். மனதில் முருகனை நினைத்து தினமும் தவம் செய்து இருப்பது போல அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவணபவ நம எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாது, மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும். அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களின் காதில் படும் வகையில் சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 11 அல்லது 21 அல்லது உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம். கண்மூடி மந்திரங்களை சொல்லும் பொழுது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தால் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து நம்ம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கந்தர், அலங்காரம், திருப்புகழ் ஆகியவற்றை தினமுமே நம்ம பாடல்களை வீட்டில் பாராயணம் செய்ய வேண்டும். பாடலை பாடும் பொழுது கையில் பூஜைகளை வைத்துக்கொண்டு நம்ம பாட வேணும். கண்களை மூடி முருகன் பாடலை பாடக்கூடாது. முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடி நம்ம பாட வேண்டும். அப்படி பாடும் பொழுது முருகனின் கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்று நம்முடைய கண்ணுக்கு தெரிவதை உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனின் பாதத்தில் இருக்கக்கூடிய பூவில் ஒன்றை எடுத்து உங்களுடைய கைப்பையில் வைத்து கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லலாம். வீட்டில் கிளம்பும் போது கையில் திருநீரை எடுத்துக்கொண்டு நாம் நெற்றியில் பூசிக்கொண்டு செல்வதும் முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக இந்த பூமியில் மனிதராக பிறந்த யார் வேண்டுமானாலும் முருகனை பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யலாம். உள்ள முருகன் நம்பிக்கையோடு முருகா என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரியும் சக்தி கலியுகத்தில் கடவுள் முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இருந்தாலுமே ஜோதிட ரீதியாக சில ராசிக்காரர்கள் பிறக்கும் போதே முருகனின் அருள் கூடுதலாக இருப்பதாக சொல்லப்படுது. அந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த வழிபாட்டை இந்த குறிப்பிட்ட 7 ராசிக்காரர்கள் மட்டும் செய்ய வேண்டுமா, மற்ற ராசிக்காரர்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லோருமே இந்த வழிபாட்டை செய்யலாம். இருந்தாலுமே தவறாமல் கட்டாயம் இந்த ராசிக்காரர்கள் செய்யும் பொழுது முருகனின் அருள் இவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறி செல்ல முருகன் அவனுடைய கரங்களை கொடுத்து அதி விரைவாக மேலே தூக்கி விடுவார். முருகனின் அம்சத்தில் பிறந்த 7 ராசி யார்? இவர்கள் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை விரதத்தை செய்யும் போது முருகனின் அருள் கிடைக்கும். விசாகம், கிருத்திகை, பூரம், உத்திராடம் என்ற 4 நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு முருகனின் அருள் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் முருகனின் நட்சத்திர நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இந்த சக்தி வாய்ந்த வழிபாடு மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. அனைவருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். எதை நினைத்து 1 ரூபாய் முடிந்து வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் 3 நாட்களில் நிறைவேறும் என்பது உண்மை.
அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரக்காரர்கள் மேலே சொன்ன ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. முருகன் வழிபாட்டை நம்ம இதுபோல் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கையில் வெற்றி பெற இலக்குகளை அடைய நாம் அனைவருமே போராடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரிடும். அத்தகைய சூழ்நிலைகளில் தெய்வீக சக்தியின் உதவியை நாம் நாடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் தினமும் முருகனை வழிபட பவித்திரமான எண்ணங்களுடன் முருகன் படங்களுக்கு மலர் மாலைகள், குங்குமம், சந்தனம் வைத்து ஆதாரணை செய்து வழிபடலாம். ஓம் சரவணபவம் மந்திரம், கந்தசஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை நாம் சொல்லலாம். திருப்புகள் பாடல்களை பாடும்போது முருகனின் மகிமைகளை நம்மால் புகழ்ந்து பாட வேண்டும். தினமும் முருகனின் திருப்புகள் பாடல்களை பாடுவதன் மூலம் மனசாந்தியும் முருகனின் அருளும் கிடைக்கும். இந்த விரதம் கந்தசஷ்டி விழா காலத்தில் தேய்பிறை ஆரம்பத்திலும் 6வது நாள் வரை நடைபெறுகிறது. இந்த நாட்களில் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள், கந்தசஷ்டி விரத, கார்த்திகை, தைப்பூச நாட்கள் போன்ற விசேஷ நாட்களில் முருகப்பெருமான வழிபடுவது நல்லது. முருகனின் வேல் சக்தியின் புனித சின்னமாக இருக்குது. மேலும் தினமும் நாம் வேல் வைத்து பூஜை செய்வது சிறந்தது. இதையெல்லாம் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேல் வழிபாட்டின் பொழுது முருகனின் மந்திரங்கள் மற்றும் கந்த சஷ்டி கவசம் பாடுவது நல்லதாக இருக்குது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் உகந்தது. செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமான வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வீட்டில் அல்லது பணியிடத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய சக்திகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகன் வழிபாட்டில் விரதங்களை கடைபிடிப்பது, தானம் செய்வது மிகவும் முக்கியமானவை. குறிப்பாக திருமலை போன்ற புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பொழுது முருகன் கோவில்களில் மாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் செய்வது மிகவும் நல்ல ஒரு பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானின் வழிபாடு மிக தொன்மையானது. சங்க காலத்தில் இருந்தே தமிழர்களால் வழிபடும் குறிஞ்சி நில தெய்வமாக இருந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகன் தமிழர்களின் தமிழ் கடவுளாக இருப்பதாகும். நாம் எளிமையான இந்த முருகன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேல் வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. முருகன் வழிபாடும் வழக்கம் பழங்காலம் தொட்டு இருக்கிறது. அவரை வழிபடும் மதத்திற்கு நாம் தமிழர்களும் முருகனுக்கு உடைய தொடர்பாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான வழிபடும் காலத்தில் நாம் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் இலக்கியத்தை தாண்டியும் முருகனை பற்றிய குறிப்புகள், இலக்கியங்கள் பிற மொழிகளில் நிறைய இருக்குது. அவ்வாறு கந்தபுராணம் வடமொழியில் இலக்கியத்தில் இருந்து தமிழ் மொழிக்கு பெயர் பெற்றது. முருகப்பெருமான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக தமிழகத்தில் அறிமுகமாகியிருக்காரு. அவ்வாறு வந்த கதைகளில் சில பகுதிகளை நாம் தெரிந்து கொள்வதும். விழாக்களை பொறுத்தவரை தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலையில் நடைபெறுது. வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வழிபாடு செய்ய ஏற்ற வகையில் பொது தரிசன வழி மற்றும் சிறப்பு தரிசன வழிகள் இருக்கிறது. முடிக்காணிக்கை செலுத்துவதற்கு அடிவாரத்தில் பல்வேறு இடங்கள் அமைச்சிருக்க. பழனியில் சிறப்பான பஞ்சாமிரதத்தை வாங்க மலையிலும் அடிவாரத்திலும் கடைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை கோவில் எப்படி சிறப்பு பெற்றதோ அத்தனை சிறப்புகளும் இங்கு இருக்குது. அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்வது சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க. 450 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படி இல்லாத வழியும் உண்டு. ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.